பிரதமர் மைக்கேல் பார்னியர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து ஆட்சி கவிழ்ந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 577 பேர்களில் 331 பேர் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதாக கூறப்படுகிறது. பிரான்சில் அரசியல் ஸ்திரத்தன்மை நிலவும் சூழலில் பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் இன்று மாலை நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே பிரான்ஸ் அதிபர் மெக்ரானும் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளன. பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து நிச்சயம் மீள்வோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளிலும் நிவாரணப் பணிகளிலும் அலட்சியம் காட்டாமல் திமுக அரசு துரிதமாக செயல்பட்டதாக எதிர்க்கட்சிகளுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். மானாமதுரை அரசு மருத்துவமனையில் டார்ச் அடித்து தையல் போட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மின்வெட்டு காலங்களில் அரசு மருத்துவமனைகள் முடங்காமல் இருக்க ஜெனரேட்டர் வசதிகளோ எல்லா நேரங்களிலும் சிகிச்சை அளிக்க போதிய மருத்துவர்களோ இல்லாத அவல நிலைக்கு மருத்துவத்துறையை அதல பாதாளத்தில் தள்ளியிருக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் என தெரிவித்துள்ளார். மானாமதுரை அரசு மருத்துவமனையில் நோயாளி ஒருவருக்கு தையல் போடும் நேரத்தில் திடீர் மின்வெட்டு ஏற்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் உள்ள ஜெனரேட்டர் எதிர்பாராத விதமாக பழுதாகிவிட்டதால் இடைப்பட்ட நேரத்தில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் தலையில் தையல் போட்டதாக விளக்கமளித்துள்ளார். ஆனால் இதனை தன்னுடைய விளம்பரத்திற்காக எதிர்க்கட்சித் தலைவர் அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், எக்ஸ் தளத்தில் எழுத எதுவும் கிடைக்காதா என தினமும் இயங்கும் ஆண்ட்ராய்டு போபியா வந்து எடப்பாடி பழனிசாமியை ஆட்டி படைக்கிறது என்றும் விமர்சித்துள்ளார். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 3555 கோடி ரூபாய் மதிப்பில் 483 பணிகளை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற உயர்நிலைக்குழு கூட்டத்தில் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் தங்கம் தென்னரசு, தலைமை செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி காலை 10 மணியளவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஜெயலலிதா நினைவிடத்தில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. காலை 10:30 மணியளவில் ஓபிஎஸும், காலை 11 மணிக்கு சசிகலாவும் ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த உள்ளனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்று நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் 2 விசைப்படகுகள் மற்றும் அதிலிருந்த 14 மீனவர்களை சிறைப்பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையால் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சீர் செய்யும் பணி நடைபெற்று வருவதால் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் பழனி அறிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட விழுப்புரத்தில் தொடர்ந்து 5வது நாளாக கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 30,000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியதாக மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மழை பாதிப்பு சேத விவரங்கள் குறித்து பேசிய அவர், வெள்ளத்தில் பாட புத்தகங்களை இழந்த மாணவர்களுக்கு மீண்டும் புத்தகங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 3 நாட்கள் கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்த நிலையில் இன்று வழக்கம் போல் பள்ளி கல்லூரிகள் இயங்கும் என மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் அறிவித்துள்ளார். பெஞ்சல் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட புதுச்சேரியில் 17 பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று 22 பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்ட நிலையில் தற்போது வெள்ள நீர் வடியாத பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் வழக்கம் போல் இயங்கும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. பெஞ்சல்
புயலால் கடந்த வாரம் புதுச்சேரி முழுவதும் அதி கனமழை பெய்து வந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று காலை முதல் வெயில் அடித்த நிலையில் இரவில் நகர்ப்பகுதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக மழை பெய்தது. புதுச்சேரி மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் இடையார்பாளையம் பகுதியில் உள்ள ஆற்றுப்பாலம் உள்வாங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் சாலையில் இடையார்பாளையம் பகுதியில் மலட்டாற்றில் பாலம் உள்ளது. இதனிடையில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் அதிகாரிகள் பாலம் உள்வாங்கிய இடங்களை நேரில் ஆய்வு செய்தனர். மழையால் எங்கெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதோ அவற்றை ஆய்வு செய்து உடனடியாக சரி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். அறுவடை வீடு மெடிக்கல் அது பக்கத்தில் இருக்கிற பிரிட்ஜும் அதே மாதிரி தான். கொஞ்சம் டேர்னிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அதையும் மாற்றணும். இப்போ தான் புதுசாக அந்த பிரிட்ஜு கட்டணும் சார். இது ஒன்றும் ப்ராப்ளம். மகாராஷ்டிராவின் முதலமைச்சராக தேவேந்திர பட்னவிஸ் இன்று மாலை பதவியேற்கிறார். மும்பையில் நடைபெற்ற பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தேவேந்திர பட்னவிஸ், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் என்ற பொறுப்புகள் எல்லாம் வெறும் தொழில்நுட்ப அடிப்படையிலான பதவிகள். மகாராஷ்டிராவிற்காக அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் என்றார். ஆளுநர் இன்று மாலை 5:30க்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் மாட்டு இறைச்சிக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதல்வர் ஹிமாந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் எந்தவொரு உணவகங்களிலோ, பொது நிகழ்ச்சிகளிலோ அல்லது பொது இடங்களிலோ மாட்டு இறைச்சி பரிமாறப்படாது என முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதற்கு முன்பு கோவில்களுக்கு அருகில் மாட்டு இறைச்சி உண்ணக்கூடாது என்ற கட்டுப்பாடு மட்டுமே இருந்ததாகவும் இப்போது மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நூறு நாள் வேலை திட்ட குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி TR பாலு வலியுறுத்தியுள்ளார். இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு சமீப ஆண்டுகளில் கணிசமாக குறைக்கப்படுவதன் காரணம் குறித்து TR பாலு கேள்வி எழுப்பினார். அதேபோல் மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகை உள்ளிட்ட விவரங்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு நிதி குறைவாக பயன்படுத்தப்பட்டிருந்தால் அதன் விவரங்கள் குறித்து மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ரயில் நிலையங்களும் ரயில் பெட்டிகளும் முன்பை விட அதிக தூய்மையுடன் உள்ளதாக மத்திய அரசுக்கு திமுக MP கனிமொழி பாராட்டு தெரிவித்துள்ளார். மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட ரயில்வே சட்ட திருத்த மசோதாவின் மீது உரையாற்றிய அவர், தென்னக ரயில்வேயில் நிலை மற்றும் தரம் என்பது மற்ற ரயில்வே மக்களுக்கு இணையானதாக இல்லை என கூறினார். மேலும் தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு மேலும் ஒரு ரயிலை இயக்குவதோடு தூத்துக்குடி சென்னை வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். வந்தே பாரத் ரயில்களில் தரமற்ற உணவுகள் வழங்கப்படும் விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் கோரிக்கை விடுத்துள்ளார். மக்களவையில் நடைபெற்ற ரயில்வே சட்ட திருத்த மசோதாவின் மீது காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது ஒட்டுமொத்தமாக வந்தே பாரத் ரயில்களில் வழங்கப்பட்ட உணவில் பூச்சி இருந்ததாக 7 புகார்கள் பதிவாகியிருப்பதை குறிப்பிட்டு இதுகுறித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ரயில்வே துறையை தனியார் மயமாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக காங்கிரஸ் MP விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ரயில்வே சட்ட திருத்த மசோதா விவாதத்தில் பேசிய அவர், புதிய மசோதா ரயில்வே வாரியத்தின் அதிகாரங்களை குறைக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்தார். மக்களுக்கு எந்த நன்மையையும் தராத ரயில்வே சட்ட திருத்த மசோதாவை காங்கிரஸ் எதிர்க்கிறது என்றும் விஜய் வசந்த் கூறினார். PSLV C-59 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து இன்று மாலை 4:12 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட இருப்பதாக இஸ்ரோ அறிவித்திருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடைசி நேரத்தில் PSLV C-59 ராக்கெட் ஏவுதல் ஒத்திவைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள இஸ்ரோ இன்று மாலை விண்ணில் ஏவப்படும் என தெரிவித்துள்ளது. இந்த ராக்கெட் சுமந்து செல்லவுள்ள புரோபா 3 செயற்கைக்கோள் புவியிலிருந்து 60,500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளன.
அரபிக்கடலில் மூழ்கிய இந்திய வணிக கப்பலிலிருந்து 12 மாலுமிகளை பாகிஸ்தான் கடல்சார் பாதுகாப்பு படை மீட்டுள்ளது. இது தொடர்பாக பாகிஸ்தான் கடலோர மீட்பு படை வீடியோ புகைப்படங்களுடன் அறிக்கை வெளியிட்டுள்ளது. எனினும் மூழ்கிய இந்திய வணிக கப்பலின் விவரங்கள், மீட்கப்பட்ட மாலுமிகளின் விவரங்கள் வெளியாகவில்லை. தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல் பதவி விலக கோரி ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிபர் யூன் சுக் யோலின் செயலால் கடும் அதிருப்தி அடைந்துள்ள தென்கொரிய மக்கள் அவரை பதவி விலக கோரி சியோலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிபர் மாளிகையை நோக்கி மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியாக சென்ற மக்கள் யூனிற்கு எதிராக பதாகைகளை ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். நாடு முழுவதும் எதிர்ப்பலைகள் வீசுவதால் யூன் சுக் யோலுக்கு சிக்கல் அதிகரித்திருக்கிறது. 그래서 참여하게 됐습니다. ஆசிரியர் பணியில் நிரந்தர நியமனம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இலங்கையின் கொழும்பு நகரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் 3 போலீசாருக்கு காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பேசினார். அப்போது நீண்ட காலமாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி மக்கள் சந்தித்து வரும் பிரச்சினைகள் குறித்து இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் அதிபரிடம் தெரிவித்தனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இச்சந்திப்பில் சிவஞானம் ஸ்ரீதரன், பத்மநாதன் சத்தியலிங்கம், சண்முகநாதன் குகதாசன், சாணக்கியன் ராசமாணிக்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் மக்கள் முண்டியடித்துக் கொண்டு உணவு வாங்கி சென்ற அவல காட்சிகள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களால் காசா உருக்குலைந்து விட்டது. திரும்பும் திசையெல்லாம் சிதிலங்களாக காட்சியளிக்கும் காசாவில் உணவு பற்றாக்குறை அதிகரித்து வருகிறது. கான் யூனிஸ் பகுதியில் தயார் செய்யப்பட்ட உணவை பசியால் வாடும் மக்கள் அடித்து பிடித்துக் கொண்டு பாத்திரங்களில் வாங்கி சென்றது உருக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹைதராபாத்தில் புஷ்பா 2 பிரீமியர் ஷோவுக்கு கூட்டம் அலைமோதியதால் போலீசார் தடியடி நடத்தியபோது நெரிசலில் சிக்கி 3 பேர் படுகாயமடைந்தனர். ஹைதராபாத்தில் உள்ள திரையரங்கு ஒன்றில் புஷ்பா 2 படத்தின் பிரீமியர் ஷோ திரையிடப்பட்டது. அங்கு ரசிகர்களுடன் படத்தை பார்க்க நடிகர் அல்லு அர்ஜுன், நடிகை ராஷ்மிகா மந்தனா வந்தனர். இதனால் திரையரங்கு முன்பு கூட்டம் அலைமோதியது. திரையரங்கில் படம் பார்த்தபோது ராஷ்மிகா தனது கையால் ஹார்ட்டின் காட்டியதும் ரசிகர்கள் ஆரவாரம் செய்து உற்சாகமடைந்தனர். திரையரங்கில் புஷ்பா 2 பிரீமியர் ஷோவை பார்ப்பதற்காக அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான ரசிகர்கள் குவிந்ததால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த போலீசார் தடியடி நடத்தினர். அப்போது அங்கும் இங்குமாக ரசிகர்கள் தெரித்து ஓடிய போது ஒரு சிறுவன் உட்பட 3 பேர் நெரிசலில் சிக்கி படுகாயமடைந்தனர். அவர்களுக்கு அங்கேயே முதலுதவி சிகிச்சை அளித்து அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதில் சிகிச்சை பலனின்றி பெண் ஒருவர் உயிரிழந்தார். சென்னை பட்டினப்பாக்கம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் 4வது மாடியிலிருந்து பால்கனி இடிந்து விழுந்ததில் இளைஞர் உயிரிழந்தார். வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய குலாப் என்ற இளைஞர் மீது பால்கனி விழுந்துள்ளது. படுகாயமடைந்த அவரை அருகில் இருந்தவர்களை மீட்டு
ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். ஏற்கனவே இதேபோன்ற சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள உறவினர்கள் குடியிருப்பை புதுப்பித்து தரவில்லை என்றும் அதிகாரிகள் யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் வேதனை தெரிவித்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவில் கனமழை பெய்தது. அண்ணா நகர், கோயம்பேடு, கிண்டி, ஆலந்தூர், ஆதம்பாக்கம், பரங்கிமலை மற்றும் புறநகர் பகுதிகளான புழல், செங்குன்றம், ஆவடி, திருமுல்லைவாயல், அயப்பாக்கம், பட்டாபிராம், திருநின்றவூர், முத்தா புதுப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. இதனால் சிடிஎச் சாலை மட்டுமின்றி நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து குளம் போல் தேங்கியது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, பழவேற்காடு, மீஞ்சூர், சோழவரம், செங்குன்றம், புழல், பெரியபாளையம் சுற்றுவட்டார இடங்களில் விட்டு மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பொன்னேரி தேரடி ரயில்வே சுரங்க பாலத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதனால் இருசக்கர வாகனங்களும் கனரக வாகனங்களும் தண்ணீரில் தத்தளித்தபடி சென்றன. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றங்கரை ஓரம் பயிரிடப்பட்டிருந்த 300 ஏக்கர் வாழை மரங்கள் முற்றிலும் சேதமடைந்தன. பெரிய பகண்டை, கோழிப்பாக்கம், குமாரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்தன. இதனால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அமைச்சர் சாமிநாதன் அனுப்பி வைத்தார். விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் தலைமையில் அமைச்சர் சாமிநாதன் பச்சை கொடி காட்டி நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தார். புதுச்சேரியில் மழை வெள்ளத்தில் சிக்கி ஏராளமான வாகனங்கள் பழுதடைந்தன. வெள்ள நீரில் மூழ்கிய வாகனங்களை வாகன ஓட்டிகள் மெக்கானிக் கடையில் கொடுத்துள்ளனர். இதனால் நடந்து செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குறைந்த செலவில் சர்வீஸ் செய்து கொடுப்பதாக வாகன பழுது நீக்குபவர்கள் தெரிவித்தனர். நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் போதைப் பொருள் விற்ற வழக்கில் கைதான நிலையில் அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ரெடிட் ஆன்லைன் ஆப் மூலம் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக் பழகியதும், நண்பர்களுடன் சேர்ந்து ஓஜி வகை கஞ்சா மற்றும் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை வாங்கி பயன்படுத்தி போதைப் பொருள் விற்பதை தனது தொழிலாகவே மாற்றியதும் தெரியவந்துள்ளது. தனது மகனிடமிருந்து போதைப் பொருட்களை கைப்பற்றினார்களா என்று கேள்வி எழுப்பிய நடிகர் மன்சூர் அலிகான் தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் கிடைப்பதாக ஆவேசமாக குற்றம் சாட்டினார். போதைப் பொருள் வியாபாரிகளுடன் தொடர்பில் இருந்ததாக மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக் உட்பட 7 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் காரில் போதைப் பொருட்களை பிடித்தார்களா என்று மன்சூர் அலிகான் கேள்வி எழுப்பினார். கேரள கடலில் மாயமான கன்னியாகுமரி மீனவரை கண்டுபிடித்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனைவி மற்றும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடிமுனை பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஏசுநாதன் சக மீனவர்களுடன் கடந்த 27ஆம் தேதி கேரளாவிலிருந்து விசைப்படகில் மீன்பிடிக்க சென்றுள்ளார். பலத்த காற்று காரணமாக ஏசுதாசன் விசைப்படகிலிருந்து மாயமானார். இதனால் அதிர்ச்சியடைந்த சக மீனவர்கள் கேரள அரசுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். ஆனால் தற்போது வரை மீனவர் ஏசுதாசனை கண்டுபிடிக்க முடியவில்லை. வேலூர் ஆர்ப்பாட்டத்தில் ஐயப்ப பக்தர்களுக்கு அசைவ உணவு வழங்கியதாக எழுந்த புகார் குறித்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான வன்முறையை கண்டித்து RSS சார்பில் வேலூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து இவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் வேலூர் போலீசார் தரப்பில் மதிய உணவு வழங்கப்பட்டுள்ளது. காவல்துறை தரப்பில் வழங்கப்பட்ட உணவு இறைச்சி கலந்த அசைவ உணவு என்று கைது செய்யப்பட்ட ஐயப்ப பக்தர்கள் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.
மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள ஜெயலலிதாவின் நினைவிடம் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் மேயர் சைதை துரைசாமி ஜெயலலிதா நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்து 8 ஆண்டுகள் ஆன நிலையில் தாயை இழந்துவிட்டது போல் தவித்து வருவதாக கொடநாடு எஸ்டேட் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜெயலலிதாவை பிரிந்த துயரத்தில் இருந்து இன்னும் மீளவில்லை என்று கொடநாடு எஸ்டேட் தொழிலாளர்கள் கண்ணீருடன் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 66 பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என அதிமுக, தேமுதிக மற்றும் பாஜக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை ஐஐடி பள்ளியில் மாணவர்களுக்கு உடல் திறன் சோதனை நடத்தப்பட்டதாக எழுந்த சர்ச்சையில் பள்ளி முதல்வர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மாணவர்களுக்கு திரவமாகவோ திடப்பொருளோ எதுவும் அளிக்கப்படவில்லை என்றும் மருந்து மாத்திரைகள் எதுவும் கொடுக்கப்படவில்லை என்றும் ஐஐடி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உண்மை கண்டறியும் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. மதுரை விக்கிரமங்கலம் அரசு பள்ளி ஆசிரியர் மீது தவறாக பாலியல் புகார் கொடுக்கப்பட்டதாக கூறி 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விக்கிரமங்கலம் அரசு பள்ளியில் மூர்த்தி என்பவர் தற்காலிக ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தன்னிடம் தவறாக நடக்க முயற்சித்ததாக மாணவி ஒருவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் பள்ளியை முற்றுகையிட்ட பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் ஆசிரியர் மூர்த்தி மீது தவறான புகார் அளிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவி மீது வருகிற 17ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவை சேர்ந்த அந்தோணி அம்மாள் என்பவர் பேரூராட்சி தலைவராக இருந்து வருகிறார். இவருக்கும் திமுக கவுன்சிலர்கள் உட்பட சுமார் 12 வார்டு கவுன்சிலர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. தமிழகத்தில் 108 ஆம்புலன்ஸ் சேவை குறைக்கப்பட்டிருப்பதாக அந்த சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆட்கள் பற்றாக்குறை என்ற பெயரில் ஏராளமான ஆம்புலன்ஸ் சேவை நிறுத்தப்பட்டிருப்பதுடன் பல்வேறு ஆம்புலன்ஸ்கள் பழுது காரணமாக மாதத்தில் 20 நாட்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். ஆண்டுதோறும் ஏற்படும் வெள்ள பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் திருச்செங்கோட்டை அடுத்த கொன்னையாறு பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருமணி முத்தாற்றில் வெள்ளம் ஏற்படும் போதெல்லாம் வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்து வருவதாக கொன்னையாறு பகுதி வாசிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை புழல் சிறையில் கைதிகளுக்கு கஞ்சா கொடுக்க முயன்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புழல் சிறையில் உள்ள மதுரவாயிலை சேர்ந்த ஆரோக்கியம் என்பவரை காண சென்றபோது சதீஷ்குமார் என்பவர் தனது ஆடையில் கஞ்சாவை மறைத்து வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதேபோல் அப்துல்லா என்ற கைதியை காண வந்த கௌதமன், சதீஷ், சந்தோஷ் ஆகிய 3 பேர் உணவுப் பொருட்களில் கஞ்சாவை மறைத்து வைத்து கொடுக்க முயன்றதும் தெரியவந்தது. இதையடுத்து 4 பேரை போலீசார் கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விண்ணப்பள்ளியில் நடைபெற்ற கல்குவாரி உரிமம் புதுப்பித்தல் தொடர்பான மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வெளியூரைச் சேர்ந்த ஒரு நபர் கருத்து தெரிவிக்க உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது போலீசார் மற்றும் பொதுமக்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது.
சிக்கிய பால் சொம்பை விலங்கு நல ஆர்வலர் போராடி அகற்றிய சம்பவம் இணையத்தில் பரவி வருகிறது. கடலூரை அடுத்த திருப்பாதிரி புலியூரை சேர்ந்த ராஜசேகர் என்பவர் வீட்டிற்குள் நுழைந்து பாலை குடிக்க முயன்ற பூனையின் தலையில் பால் சொம்பு சிக்கிக் கொண்டது. பூனையின் பரிதாப நிலையை பார்த்த வீட்டின் உரிமையாளர் விலங்கு நல ஆர்வலர் செல்லாவுக்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் அங்கு விரைந்து சென்ற செல்லா பூனையின் தலையில் சிக்கிய சொம்பை 2 மணி நேரம் போராடி அகற்றினார். தமிழக வெற்றிக் கழகம் உட்பட எந்த கழகத்துடனும் பாமக கூட்டணி சேர்வதை விரும்பவில்லை என்று வன்னியர் சங்க தலைவர் அருண்மொழி தெரிவித்துள்ளார். கூட்டணி சேர்வது குறித்த கணக்கிற்கு தாங்கள் செல்லவில்லை என்றும் புதிதாக கழகங்கள் வருவதாகவும் தெரிவித்தார். மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற உணர்வில் ஒருங்கிணைக்கும் சக்தியாக தாங்கள் இருப்பதாகவும் அருண்மொழி குறிப்பிட்டார். வடலூர் வள்ளலார் கோவிலிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நிலத்தில் கட்டுமானம் மேற்கொள்ள அரசுக்கு அனுமதி அளித்தும் பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணிகளை மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை மேற்கொள்ளக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இவ்விவகாரத்தில் ஏற்கனவே பல ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் புதிதாக தாக்கல் செய்த மனுவை விசாரிக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் விடுத்த கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டது. கடலூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை நேரில் ஆய்வு மேற்கொண்ட தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் வீடு வீடாக நடந்து சென்று மக்களின் பாதிப்புகளை கேட்டறிந்தார். அப்போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சிலர் ஆவேசமாக பேசினார்கள். அவர்களின் தோளில் கை வைத்து சமாதானப்படுத்திய அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே பொது கழிப்பிடம் இடிக்கப்பட்டதற்கு எதிராக கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வசிஷ்டபுரம் ஊராட்சி துணைத் தலைவர் அமுதாவின் கணவர் மணிவண்ணன் தான் எந்த அறிவிப்பும் இல்லாமல் இடித்துவிட்டதாக குற்றம் சாட்டி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்போது மணிவண்ணனிடம் ஆவேசமாக பேசிய பெண்கள் இந்த தண்ணீரை தான் 6 நாட்களாக குடிக்கிறோம் என கூறி அவர் மீது நீரை ஊற்ற முயற்சி செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டக்காரர்களிடம் மங்களமேடு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். சிவகாசி அருகே பொதுமக்களிடம் உண்மைக்கு புறம்பாக அரசுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசியதற்காக நியாய விலைக்கடை விற்பனையாளர் திலகவதி தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டார். ரேஷன் பொருட்களை வெளியில் விற்று அதன் மூலம் எடை போடும் ஊழியருக்கு ஊதியம் கொடுப்பதாக ஐயம்பட்டு நியாய விலைக்கடை விற்பனையாளர் திலகவதி பேசிய வீடியோ பரவியது. இதையடுத்து திலகவதி மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஓணாங்குட்டை காப்புக்காடு பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ராமசாமி என்பவர் மீது திடீரென எங்கிருந்தோ வந்த துப்பாக்கி குண்டு பாய்ந்து படுகாயமடைந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ஆம்பூர் போலீசார் ஓணாங்குட்டை பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வன விலங்குகளை வேட்டையாடுவதற்காக நிலத்தில் பதுக்கி வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்தபோது அது தவறுதலாக வெடித்து ராமசாமி காயமடைந்ததை ஒப்புக்கொண்டார்.
நெல்லை மாவட்டம் பணகுடியை அடுத்த சொக்கலிங்கபுரம் பகுதியில் பயங்கர சத்தத்துடன் மர்ம பொருள் ஒன்று வெடித்து சிதறி அப்பகுதி முழுவதும் புகை மண்டலம் போல காட்சியளித்தது. இந்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை உண்டாக்கியது. தகவல் அறிந்து விரைந்து வந்த பணகுடி போலீசார் அந்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உயர்நீதிமன்ற ஊழியர்கள் செல்போன் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு பதிவாளர் ஜெனரல் தடை விதித்துள்ளார். பணியின் போது ஊழியர்கள் செல்பேசி மற்றும் சமூக வலைதளங்களை அதிக அளவில் பயன்படுத்துவது அலுவலக செயல்பாடுகளை கடுமையாக பாதிக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி இந்த புதிய உத்தரவை அவர் பிறப்பித்திருக்கிறார். அறிவுறுத்தல்களை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கேரள மாநில காங்கிரஸ் எம்பி சசி தரூரின் மடியில் அமர்ந்து குரங்கு ஒன்று வாழைப்பழம் சாப்பிட்ட நிகழ்வு கவனத்தை ஈர்த்துள்ளது. சசி தரூரின் மடியில் அமர்ந்த அந்த குரங்கு 2 வாழைப்பழங்கள் சாப்பிட்ட நிலையில் சசி தரூரை கட்டிப்பிடித்து நன்றாக உறங்கியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதள பக்கங்களில் சசி தரூர் பதிவிட்ட புகைப்படங்களை 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்துள்ளனர். மாவட்டம் அரகண்டநல்லூர் பகுதியில் மரத்தினடியில் கட்டி வைக்கப்பட்டிருந்த 3 குட்டி நாய்களை நனைந்தவாறே ஒருவர் மழையில் சென்று அவற்றை அவிழ்த்துவிட்டு நனையாதபடி நாய்க்குட்டிகளை அருகிலிருந்த நிழற்குடையில் விட்டு சென்றார். அவரது இந்த மனிதாபிமான செயல் பொதுமக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. தஞ்சையை அடுத்துள்ள புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட திருமண மண்டப திறப்பு விழாவிற்கு வந்தவர்கள் மொய்ப்பணம் செலுத்திட தனி கவுண்டர் அமைக்கப்பட்டிருந்தது. அங்கு மொய்ப்பணம் பெற்று மொய் கொடுத்தவர் பெயர், ஊர் பெயர், விலாசம், எவ்வளவு மொய் வைத்தார் என்பதுடன் கூடிய ரசீதும் உடனுக்குடன் வழங்கப்பட்டது பலரையும் ஆச்சரியப்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மாணவர்கள் இருந்த பள்ளி வாகனத்தை மதுபோதையில் ஓட்டி மின்கம்பத்தில் மோதிவிட்டு நிற்காமல் ஓட்டுநர் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அறந்தாங்கி குறும்பக்காடு பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் மாத்தூர் ராமசாமிபுரத்தை சேர்ந்த கார்த்திக் என்பவர் பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். மாணவர்களை வீட்டில் விடுவதற்கு பேருந்தை இயக்கிய போது மின்கம்பத்தில் மோதி மின்கம்பம் உடைந்த நிலையில் பேருந்தை நிறுத்தாமல் ஓட்டி சென்றார். இதனையடுத்து பொதுமக்கள் விரட்டி சென்று மடக்கி பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் தொப்பையாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வந்த நிலையில் ஆற்றில் திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் ஆற்றங்கரை ஓரம் உள்ள விநாயகபுரம் பகுதியில் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. அதேபோல் வெள்ளாற்றிலிருந்து கஸ்தூரி கோம்பைக்கு செல்லும் வழியில் தரைப்பாலத்தை தாண்டி அபாயகரமான நிலையில் தண்ணீர் சென்றது. இந்நிலையில் இங்குள்ள மக்கள் கம்பம்பட்டியை கடக்க முடியாமல் ஆபத்தான முறையில் ஆற்றின் குறுக்கே கயிறு கட்டி கடந்து வருகின்றனர். கடலூர் அடுத்த விஸ்வநாதபுரத்தில் ஆய்வு மேற்கொள்ள வந்த நகராட்சி ஆணையரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வெள்ளம் வடிந்து படிப்படியாக இயல்பு நிலை திரும்பி வரும் சூழலில் ஆய்வு மேற்கொள்வதாக குற்றம் சாட்டிய அவர்கள் நகராட்சி ஆணையர் கிருஷ்ணராஜன் உடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பிரச்சனையின் போது வராமல் தற்போது எதற்காக வந்துள்ளீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினர்.
12 மணிக்கு பால் காட பண்ணி பால் கார குழந்தை